வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டியூரிங் மிஷின் வந்து நம்ம கொடுக்குற லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், லாங்குவேஜ் அக்செப்டன்ஸ் ஆஃப் டியூரிங் மிஷின். டிசைன் எ டியூரிங் மிஷின் டு அக்செப்ட் த கிவன் லாங்குவேஜ். ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருவோம், இந்த லாங்குவேஜை அந்த டியூரிங் மிஷின் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். என்ன கொடுத்துருக்கோம்? a power n, b power n, c power n such that n is greater than or equal to 1. n வந்து 1 இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு லாங்குவேஜ் ஃபார்ம் ஆகுது, ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை வந்து அந்த டியூரிங் மிஷின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வர வைக்கணும். ஸோ அதுதான் நம்ம இந்த டியூரிங் மிஷின் டிசைன் பண்ண போகிறோம். சரி, லாங்குவேஜ் l is equal to, இப்போ நான் n வேல்யூ 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும்? a பவர் 1 a, b பவர் 1 b, c பவர் 1 c. ஸோ ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் வரும். இப்போ நான் n = 2 கொடுத்தேன்னா வரும் டபுள் ஏ டபுள் பி டபுள் சின்னு வரும். இது n = 3 கொடுத்தா ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி ட்ரிபிள் சி. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி லாங்குவேஜை நான் டிசைன் பண்ணுற அந்த டியூரிங் மிஷின் வந்து அக்செப்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். கவனிங்க, இப்போ இதான் ஸ்டார்டிங் டேப். நான் டேப்பில் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஏஏஏ பி 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 சி சி சி. ஸோ இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் அந்த டியூரிங் மிஷின் கிட்டே கொடுத்தேன்னா அது என்ன பண்ணும்? அதை அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணலாம் இல்லையா? இங்கே பாருங்கள், 3A வந்தால் 3B வரணும், 3B வந்தால் 3C வரணும். இதை அக்செப்ட் பண்ணலாம். ஸோ ஏபிசின்னு வந்து அக்செப்ட் பண்ணலாம், டபுள் ஏ டபுள் பி டபுள் சி வந்து அக்செப்ட் பண்ணலாம், ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி ட்ரிபிள் சி வந்தாலும் அக்செப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்கில் 3A, அப்புறம் 3B, அப்புறம் 3C, லாஸ்ட்டில் பிளாங்க்கு கொடுத்துட்றேன். சரி, இப்போ தான் ஸ்டார்டிங் டேப்பு. இப்போ ஸ்கேனர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். சரி, என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு நம்ம இங்கே எழுதுவோம். Q0லேருந்து QF ஃபைனல் ஸ்டேட் வரைக்கும் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன டேப் சிம்பிள்ஸ்லாம் இருக்குது இதில். இங்கே பாருங்கள், டேப் என்னென்ன சிம்பிள் இருக்குது? A இருக்குது, B இருக்குது, C இருக்குது. A B C, அப்புறமா பிளாங்க்கும் இருக்குது, பிளாங்க்கும் எழுதியாச்சு. அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த X Y Zலாம் யூஸ் பண்ணுவோம் டேப்பில். ஆனால் அதையும் நம்ம இங்கே எழுதிக்கணும், X Y Z. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லாஜிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த A இருக்குங்க இல்லையா, அதை நான் எக்ஸாக மாற்றிடுவேன், ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இந்த ஏஏலாம் அப்படியே மூவ் பண்ணிக்கினே போவோம். இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுடுவேன். அப்போ இந்த பி இருக்குங்க இல்லையா, அதை ஒய்யாக மாற்றிடுவேன். அப்புறமா இந்த வர பி எல்லாமே ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுட்டு இந்த சி வரும்போது அதை இசட்டாக மாற்றிடுவேன். ஓகேங்களா? இசட்டாக மாற்றிடுவேன். ஒன்ஸ் இதை இப்போ வந்து ஒன்று முடிஞ்சதுங்க இல்லையா, எக்ஸ் ஒய் இசட், அதாவது ஒரு ஏ ஒரு பி ஒரு சியை மாற்றியாச்சு. இப்போ அடுத்த ஏ அடுத்த பி அடுத்த சி மாற்றல. ஒன்ஸ் இந்த இசட்லேருந்து அப்படியே பேக்கில் போவேன். அப்படியே பேக்கில் போகும்போது இந்த பி எதுவும் பண்ண மாட்டேன், இந்த பி எதுவும் பண்ண மாட்டேன், இந்த ஒய் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த ஏவோ எதுவும் பண்ண மாட்டேன், இந்த ஏவோ எதுவும் பண்ண மாட்டேன். இந்த எக்ஸுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த எக்ஸும் எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறமா இந்த ஏவை திரும்ப எக்ஸாக மாற்றிடுவேன். இப்போ அப்படியே மூவ் பண்ணுறேன். இந்த ஏவை எதுவும் பண்ண மாட்டேன், இந்த ஒய் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த பியை ஒய்யாக மாற்றிடுவேன். ஏன்னா நம்ம இப்போ அடுத்த எக்ஸு அப்புறம் அடுத்த ஒய் வரணும் இல்லையா. திரும்ப இந்த பி எதுவும் பண்ண மாட்டேன், திரும்ப இந்த இசட் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த சியை இசட்டாக மாற்றிடுவேன். அப்போது 2x 2y 2z மாற்றியாச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ணணும்? பேக்கில் போகணும். இந்த இசட் எதுவும் பண்ண மாட்டேன், இது எதுவும் பண்ண மாட்டேன், இது எதுவும் பண்ண மாட்டேன், இது எதுவும் பண்ண மாட்டேன், இது எதுவும் பண்ண மாட்டேன், இதுவும் எதுவும் பண்ண மாட்டேன், இதுவும் எதுவும் பண்ண மாட்டேன், இதுவும் எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டுன்னா திரும்ப எக்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, இந்த எக்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, இந்த ஏ வேணாமல் மாற்றணும், எக்ஸாக மாற்றணும். இந்த ஒய் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த ஒய் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த பியை ஒய்யாக மாற்றிடணும். இந்த இசட் எதுவும் பண்ண மாட்டேன், இதுவும் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டேன், இந்த சியை இசட்டாக மாற்றிடுவேன். இப்போ நம்மளுக்கு எல்லாமே மாறிடுச்சு. ட்ரிபிள் எக்ஸ் ட்ரிபிள் ஒய் ட்ரிபிள் இசட். ஓகே, மாறிடுச்சு. ஆனால் இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும், செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த இசட் இருக்குங்க இல்லையா, திரும்ப இந்த இசட்லேருந்து ரிவர்ஸில் போவேன். ரிவர்ஸில் போயிட்டு இந்த ஒயில் போய் ஸ்டாப் பண்ணிப்பேன். இந்த ஒயில் போயிட்டு ஸ்டாப் பண்ண போகிறேன். இங்கேருந்து செக்கிங் ப்ராசஸ் நடக்கும். 3 எக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 3 ஒய் இருக்கணும், 3 இசட் இருக்கணும், அப்புறமா பிளாங்க் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடலாம். ஆனால் நம்ம இந்த 3 எக்ஸை செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் தான் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா 3 எக்ஸ் இருக்குன்னு. இப்போ இந்த ஒய் கிட்ட போயிட்டு இந்த ஒய் இருந்துச்சுன்னா அது எதுவும் பண்ணாது, திரும்ப இந்த ஒய் இருந்துச்சுன்னா எதுவும் பண்ணாது, இந்த ஒய் இருந்துச்சுன்னா எதுவும் பண்ணாது. இதுக்கப்புறம் செக் பண்ணணும். இதுக்கப்புறம் செக் பண்ணும்போது ஒய் இருக்கக்கூடாது, இசட் தான் இருக்கணும். அதை செக் பண்ணணும். இசட் இருந்தாலும் எதுவும் பண்ணாது, இசட் இருந்தாலும் எதுவும் பண்ணாது, இசட் இருந்தாலும் எதுவும் பண்ணாது. லாஸ்ட்டாக வந்து இந்த இசட்டுக்கு அப்புறமா பிளாங்க் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓவர் ஃபினிஷிங் ஸ்டேட்டுக்கு போயிடும்.
இதை தான் நம்ம இப்போ டேபிளுக்குள்ளே எழுத போகிறோம். கவனிங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து இனிஷியல் ஸ்டேட். இதுதான் இனிஷியல் ஸ்டேட். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இனிஷியல் ஸ்டேட்டில் ஏவை பார்த்தோம்னா அதை எக்ஸாக மாற்றிட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ ஏவை பார்த்தோம்னா அந்த ஏவை எக்ஸாக மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். இப்போ நான் புது ஸ்டேட்டுக்கு போக போகிறேன், Q1 ஸ்டேட்டுக்கு போக போகிறேன். இப்போ இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆயாச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து இப்போ இங்கே ஜம்ப் ஆயாச்சு. சரி, ஏன் அப்படி ஜம்ப் ஆகுறேன்னா, நான் இதே ஸ்டேட்டில் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஏக்குமே எக்ஸ்ன்னு மாறிட்டோம். நமக்கு அப்படி மாறக்கூடாது இல்லையா? முதல் ஏக்கு தானே எக்ஸாக மாறணும். அப்போ முதல் ஏக்கு மட்டும் எக்ஸாக மாற்றிட்டு ஒரு புது ஸ்டேட்டுக்கு வந்துடுவோம். வந்துட்டு திரும்பவும் ஏவை பார்த்தோம்னா அந்த ஏவை எதுவும் பண்ணக்கூடாது. அந்த ஏவை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணியாச்சு. திரும்ப ஏ தான் பார்க்கணும். ஏவை எதுவும் பண்ணக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதே சேம் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இன்கேஸ் இப்போ பியை பார்த்துட்டோம்னா அந்த பி என்ன பண்ணணும்? ஒய்யாக மாற்றணும். ஸோ இந்த Q1 ஸ்டேட்டில் பியை பார்த்தோம்னா அதை ஒய்யாக மாற்றிட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? திரும்ப நம்ம பியை ஒய்யாக மாற்றணுமா? மாற்றக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இங்கேருந்து ஒரு புது ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகிடணும். ஏன்னா இல்லைன்னா எல்லா பியும் ஒய்யாக மாறிடும். ஸோ அந்தமாதிரி மாறக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இங்கே Q2க்கு வந்தாச்சு. இப்போ என்ன இருக்குது? இங்கே பி இருக்குது. பியை பார்த்தோம்னா அந்த பியை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணிடணும். மூவ் பண்ணியாச்சு. திரும்ப பியை பார்த்தோம்னா பியை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணணும். ஸோ ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்கும். இப்போ சியை பார்க்குறோம். சியை பார்த்தோம்னா என்ன பண்ணணும்? அதை இசட்டாக மாற்றணும். சியை பார்த்தோம்னா அதை இசட்டாக மாற்றிட்டு திரும்ப என்ன பண்ணோம்? இங்கேருந்து அதான் எக்ஸ் ஒய் இசட் முடிச்சாச்சுல. இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் பக்கமாக மூவ் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்? லெஃப்ட் பக்கமாக மூவ் ஆகுறோம் இப்போ. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து புது ஸ்டேட்டுக்கு போகிறோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா எல்லா சியும் இசட்டாக மாற்றி விட்டுரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? Q3க்கு புது ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஓகேங்களா? இப்போ புது ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் பக்கம். இப்போ லெஃப்ட்டில் என்ன இருக்குங்க? பி இருக்குது. ஸோ Q3 ஸ்டேட்டில் பியை பார்த்துச்சுன்னா அந்த பி எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுட்டு லெஃப்ட்டில் மூவ் ஆகணும். இப்போ இங்கே இருக்குது. திரும்ப பியை பார்த்தோன்னா பியை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட்டில் மூவ் ஆகணும். மூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குங்க? ஒய் இருக்குது. ஒய்யை பார்த்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே லெஃப்ட்டில் மூவ் ஆகணும். ஒய்யை பார்த்தாலும் எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே லெஃப்ட்டில் மூவ் ஆகணும். மூவ் பண்ணியாச்சு. இப்போ ஏ இருக்குது. ஏவை பார்த்தாலும் என்ன பண்ணணும்? ஏவை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட்டில் தான் மூவ் ஆகணும். திரும்ப ஏ தான் பார்க்குறோம். ஏவை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட்டில் தான் மூவ் ஆகணும். இப்போ என்ன பார்க்குறோம்? எக்ஸை பார்க்குறோம். ஸோ Q3 ஸ்டேட்டில் எக்ஸை பார்க்க போகிறோம். Q3 ஸ்டேட்டில் எக்ஸை பார்த்தா நம்ம என்ன பண்ணோம்? அந்த எக்ஸை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகணும். இப்போ இங்கே வந்துட்டோமா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த எக்ஸை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகணும். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? சரி, என்ன பண்ணோம்? எக்ஸை பார்த்தோம்னா அந்த எக்ஸை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகணும். இப்போ எங்கே ஜம்ப் ஆகுறோம்? Q0க்கு போகிறோம். இனிஷியல் ஸ்டேட்டுக்கே போயிடுறோம். ஏன்னா இதே ப்ராசஸ் தானே திரும்ப நடக்க போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ஏவை எக்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ இனிஷியல் ஸ்டேட்டில் ஏவை எக்ஸாக மாற்றியாச்சு. திரும்ப இந்த ஏவை எக்ஸாக மாற்றக்கூடாது, அப்படியே விட்டுட்டு தானே போகணும். அப்போ என்ன பண்ணோம்? இங்கேருந்து புது ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகணும், Q1க்கு. ஓகேங்களா? இப்போ Q1க்கு ஜம்ப் ஆயாச்சு. இப்போ ஏ இருந்துச்சுன்னா அந்த ஏவை அப்படியே விட்டுடணும். ஏ இருந்துச்சுன்னா அப்படி ஏவை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒய் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இதில் ஒய் இருக்குங்களா? ஒய் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒய் இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுடணும். ஸோ Q1 ஸ்டேட்டில் ஒய் இருந்துச்சுன்னா அது ஒய் அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறோம். இந்த பியை வந்து ஒய்யாக மாற்றுறோம். ஸோ இந்த ஸ்டேட்டில் பியை பார்த்தோம்னா அந்த ஒய்யாக மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு புது ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஏன்னா எல்லா பியும் ஒய்யாக மாறிடும் இல்லையா? அந்தமாதிரி மாறக்கூடாது இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகிடணும். இப்போ என்ன இருக்குங்க? பியை எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுட்டு போகணும். ஸோ Q2 ஸ்டேட்டில் பி எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகணும். மூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குங்க? இசட்டையும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, இசட்டையும் அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். திரும்ப இசட் தான் இருக்குது. அது ஏன் இருக்குது? இந்த சி வந்து இசட்டாக மாற்றியாச்சு. ஸோ Q2 ஸ்டேட்டில் சியை பார்த்தோம்னா அதை இசட்டாக மாற்றிட்டு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். இதை சியை வந்து இசட்டாக பார்த்தாச்சு. ஸோ அதை லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணிடுறோம் இப்போ. ஓகேங்களா? இப்போது ஆரோ இங்கே வந்துடும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டில் புரியுதுங்களா? Q2 ஸ்டேட்டில் நம்ம சியை பார்த்தோம்னா அதை இசட்டாக மாற்றிட்டு லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகிடணும். இப்போ ஒரு புது ஸ்டேட்டுக்கு போயிடணும். இப்போ இங்கே போயிடுறோம். இப்போ உங்கள் கண் எல்லாம் இங்கே தான் இருக்கணும், இந்த ஸ்டேட்டில் தான். ஓகேங்களா? இப்போ Q3 ஸ்டேட்டில்
என்ன பண்ண போகிறோம், இசட் இருந்துச்சுன்னா Q3ல இசட் இருந்துச்சுன்னா அதை எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகணும். இப்போ மூவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பி இருக்குது, Q3 ஸ்டேட்டில் பி இருந்தாலும் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகணும். ஒய் இருக்குது, Q3ல ஒய் இருந்தாலும் அதை ஒய்யை அப்படியே விட்டுடுங்க, லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகுங்க. திரும்ப ஒய் இருந்தாலும் ஒய்யை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடு மூவ் ஆகுங்க. ஏ இருக்குது, Q3 ஸ்டேட்டில் ஏ இருந்தாலும் ஏவை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடு மூவ் ஆகுங்க. எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருந்தாலும் எக்ஸை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகணும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப ஸ்டார்டிங் வரைக்கும் போக தேவையில்லை. அதாவது எக்ஸ் வந்துச்சு இல்லையா, இப்போ அடுத்து நம்ம ஏவை எக்ஸாக மாற்றணும் இல்லையா. அப்போது இந்த Q3 ஸ்டேட்டில் வரும்போது நம்ம எக்ஸை பார்த்தோம்னா எக்ஸை அப்படியே விட்டுட்டு உடனே ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகிடணும், இந்த பக்கம் மூவ் ஆகிடணும். ஓகேங்களா. ஏன் மூவ் ஆகிறோம், அடுத்த ஏபிசியை XYZாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த திரும்ப ஃபஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு வர தேவையில்லை, உடனே இங்கே எக்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸ் தானே இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்படியே போயிடலாம். ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து எங்கே ஜம்ப் ஆகுறோம், Q0 ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகுறோம். ஏன்னா எக்ஸ் இருந்தால் அந்த எக்ஸை அப்படியே விட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், இந்த ஸ்டேட்டில் இருக்கோம். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த ஸ்டேட்டில் நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஏ இருந்துச்சுன்னா அதை எக்ஸாக மாற்றியாச்சுங்களா. ஸோ இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு, ஏ இருந்துச்சுன்னா அதை எக்ஸாக மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். எக்ஸாக மாற்றியாச்சு, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ புரியுதுக்காக இந்த ஆரோ போட்டேன். ஸோ ஏவை எக்ஸாக மாற்றியாச்சு. இப்போ எங்கே இருக்குது ஆரோ, ஒய் இருக்க இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இப்போ புது ஸ்டேட்டுக்கு வரப்போகிறோம். இந்த ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வந்த உடனே என்ன இருக்குங்க, ஒய் இருக்குது. ஒய் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுட்டு போகணும். ஸோ Q1 ஸ்டேட்டில் ஒய்யை பார்த்தோம்னா ஒய்யை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்குது ஆரோ. ஓகேங்களா. நான் இப்படி கை வச்சுட்டு வரேன். இப்போ ஒய் இங்கே இருக்குது, இப்போ ஆரோ திரும்ப ஒய்யை பார்த்துருக்கு. ஒய்யை பார்த்துச்சுன்னா பண்ணணும், அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். இப்போ பியை பார்த்துருக்கு. ஸோ Q1 ஸ்டேட்டில் பியை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அதை ஒய்யாக மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகிட்டு, இப்போ இது வந்து ஒய்யாக மாறிடுச்சுங்களா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகணும். மூவ் ஆகிட்டு ஒரு புது ஸ்டேட்டுக்கு போகிறேன். இப்போ Q2க்கு, இப்போ Q2க்கு போயாச்சு. இப்போ என்ன ஆகணும், இந்த இசட்டில் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுட்டு போகணும். ஏன்னா இந்த சியை நம்ம இசட்டாக மாற்றணும். அப்போ இந்த Q2 ஸ்டேட்டில் இசட்டை பார்த்துச்சுன்னா அந்த இசட்டை அப்படியே விட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. இசட்டை பார்த்துச்சு, அப்படியே விட்டுடுச்சு. இசட்டை பார்த்துடுச்சு, அப்படியே விட்டுடுச்சு. இப்போ என்ன பார்க்குது, சி பார்க்குது. Q2 ஸ்டேட்டில் சியை பார்த்துச்சுன்னா அதை என்னவா மாற்றணும், இசட்டாக மாற்றணும். சியை பார்த்துச்சு, இசட்டாக மாற்றிடுச்சு. உடனே என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகணும். அது இதுக்கப்புறம் இசட் கிடையாது இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்துடும். இப்போ ஆரோ லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகணும். ஸோ Q2 ஸ்டேட்டில் சியை பார்த்துச்சுன்னா அதை இசட்டாக மாற்றிட்டு உடனே லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகணும். இப்போ புது ஸ்டேட் வந்து Q3. இப்போ இங்கே போயிடணும். ஓகேங்களா. இப்போ Q3 ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். இப்போ எல்லாமே நம்ம எக்ஸோ XXX XYY ZZன்னு மாற்றியாச்சு. நம்ம இப்போ செக்கிங் ப்ராசஸ்க்கு போக போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆரோ எங்கே போய் நிற்கணும்னா அந்த ஒயில் போய் நிற்கணும். அப்போ என்ன பண்ணோம், இசட் வந்தாலும் கண்டுக்கூடாது, போயினே இரு. லெஃப்ட் சைடு ஒய் இருந்தாலும் கண்டுக்கூடாது, போயிட்டே இரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த Q3 ஸ்டேட்டில் இப்போ இங்கே இருக்கோம் இல்லையா, இசட்டை பார்த்தோம்னா இசட்டை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடு மூவ் ஆகுன்னு எழுதுகிறோம். மூவ் ஆகிடுச்சு. திரும்பவும் இசட்டை பார்க்குது. இசட்டை பார்த்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போது ஒய்யை பார்க்குறோம். இப்போது Q3 ஸ்டேட்டில் ஒய்யை பார்த்தோம்னா ஒய் என்ன பண்ணணும், அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். மூவ் பண்ணியாச்சு. ஒய்யை பார்த்தோம்னா ஒய் அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணியாச்சு. திரும்ப ஒய் தான் பார்க்குறோம். ஒய்யை பார்த்தோம்னா ஒய்யை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸை பார்க்குறோம். ஸோ Q3 ஸ்டேட்டில் எக்ஸை பார்த்தோம்னா அந்த எக்ஸை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகணும். இப்போ இங்கே மூவ் ஆகணும். மூவ் ஆகிட்டு திரும்ப இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேட்டுக்கே போயிடணும். ஏன்னா நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம், செக்கிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு புதுசாக இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். இப்போ ஆரோ எங்கே இருக்குது, இப்போது எக்ஸை விட்டுட்டு இப்போ எங்கே இருக்குன்னா இப்போ இந்த ஒய் இருக்கிற இடத்துல இருக்குது. இப்போ தான் செக்கிங் ப்ராசஸ் நடக்க போகுது. இப்போ இனிஷியல் ஸ்டேட்டில் ஒய்யை பார்த்துச்சுன்னா அந்த ஒய்யை அப்படியே விட்டுடணும். ஒய்யை பார்த்துச்சா, ஒய்யை அப்படியே விட்டுட்டு இப்போ எங்கே போகுது, ரைட்டில் மூவ் ஆகுது. இப்போ இந்த ஆரோ வந்து இங்கே இருக்கும். இப்போ இந்த ஆரோ எங்கே இருக்குது, இப்போ இந்த இடத்துல இருக்குது, இந்த ஒய் கிட்ட இருக்குது. இப்போ எங்கே போகுது, புது ஸ்டேட்டு Q4க்கு போகுது. இங்கே போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய கண் எல்லாம் இங்கே தான் இருக்கணும், இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கணும் நீங்கள். ஓகேங்களா. இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். திரும்பவும் இந்த Q4 ஸ்டேட்டில் ஒய் தானே இருக்குது. இதே ஸ்டேட்டில் ஒய்யை பார்த்தாலாம் பண்ணோம், அந்த ஒய்யை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகணும். இப்போ திரும்ப இங்கே கை இங்கே வந்துடுச்சு ஆரோ. ஓகேங்களா. திரும்பவும் ஒய்யை பார்த்துச்சு, ஒய்யை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குது, இசட் இருக்குது.
ஸோ Q4 ஸ்டேட்டில் இசட்டை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த இசட்டை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். திரும்ப ஒரு இசட் இருக்குது, இசட்டை பார்த்தாலும் இசட்டை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். திரும்ப இசட் இருக்குது, இசட்டை பார்த்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். இப்போ என்ன இருக்குது, பிளாங்க் இருக்குது. இப்போ நம்ம கடைசி எங்கே வந்திருக்கும், இங்கே பிளாங்க் இருக்குது. இந்த இடத்துல பிளாங்க் இருந்தால் தான் இதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம 3x 3y 3z பார்த்த மாதிரி கணக்கு வந்துச்சுங்களா. இப்போ இந்த பிளாங்க் இந்த இடத்துல இல்லைன்னா அப்போ இது ராங்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஒரு பிளாங்க் இருக்கணும். அதுக்கு செக் பண்ணுறது எப்படி, Q4 ஸ்டேட்டில் நீங்கள் பிளாங்கை பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பிளாங்கை பார்த்துட்டோம்னா அந்த பிளாங்கை அப்படியே விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணலாம், லெஃப்ட் சைடு எங்கே மூவ் பண்ணலாம். ஏன்னா இதுதான் ஃபைனல் ஸ்டேட், இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ அதை QFன்னு எழுதிடணும், அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா. ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி XXX XXY XXZன்னு அதை மாற்றினா தான் அதை அக்செப்ட் பண்ணிச்சுக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதே நம்ம AA BB CC கொடுத்தா நம்மளுக்கு இங்கே என்ன வரும், XX YY ZZன்னு வரும், லாஸ்ட்டில் ஒரு blank வரும். ஸோ இப்படி தான் இந்த லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணும். இப்போ டிரான்சிஷன் டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு அப்படியே டிரான்சிஷன் டயக்ராம் வரைய போகிறோம். இனிஷியல் ஸ்டேட் என்ன இருக்குது, Q0. ஸோ Q0 தான் இனிஷியல் ஸ்டேட்டு. நம்ம இங்கே ஒரு ஆரோ போட்டு இங்கே ஸ்டார்ட்னு எழுதிப்போம். ஸ்டார்ட்னு எழுதிட்டு Q0 இதுதான் இனிஷியல் ஸ்டேட்டு. இந்த Q0 எங்கெல்லாம் போகுது, Q1க்கு போகுது, Q4க்கு போகுது. ஸோ இதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஆரோ போட்டு Q1க்கு போகுது, Q4க்கு போகுதுன்னு இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போது Q0லேருந்து Q1க்கு போகுது. என்ன பண்ணுது, ஏவை எக்ஸாக மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஏவை எக்ஸாக மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் Q0லேருந்து Q4க்கு போகுது. அங்கே போய்ட்டு என்ன பண்ணுது, ஒய்யை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஒய்யை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ Q1 எங்கெல்லாம் போகுது, Q1க்கு போகுது, Q2க்கு போகுது, Q1க்கு போகுது. ஸோ Q1 வந்து Q1க்கே போகுது, அப்புறமா Q2க்கு போகுது. சரி, இந்த Q1 வந்து Q1க்கு போய்ட்டு என்ன பண்ணுது, இந்த ஏவை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஏவை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. திரும்ப Q1 எங்கே போகுது, Q2க்கு போகுது. Q2க்கு போகுது. அங்கே போய்ட்டு என்ன பண்ணுது, பியை ஒய்யாக மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. பியை ஒய்யாக மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. திரும்ப Q1 எங்கே போகுது, Q1க்கே போகுது. அங்கே போய்ட்டு என்ன பண்ணுது, ஒய்யை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஓகேங்களா. இப்போது Q2 ஸ்டேட்டுக்கு போகும். Q2லேருந்து எங்கே போகுது, Q2க்கு போகுது, Q3க்கு போகுது, Q2க்கே போகுது. Q2லேருந்து Q2க்கே போகுது, அப்புறம் Q3க்கு போகுது. சரி, Q2லேருந்து Q2க்கு போய்ட்டு என்ன பண்ணுது, பியை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. பியை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் Q2லேருந்து Q3க்கு போகுது. சியை இசட்டாக மாற்றிட்டு லெஃப்ட் சைடு போகுது. சியை இசட்டாக மாற்றிட்டு திரும்ப லெஃப்ட் பக்கமாக போகுது. திரும்ப Q2 எங்கே போகுது, Q2க்கே போகுது. அங்கே போய்ட்டு என்ன பண்ணுது, இசட்டாக மாற்றிட்டு, அதாவது இசட்டாகவே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஓகேங்களா. செல்ஃப் லூப் தானே. நெக்ஸ்ட் Q3க்கு போகும். Q3 எங்கே போகுது, Q3க்கும் போகுது, Q0க்கு போகுது. Q3 வந்து Q3க்கு போகுது, Q0க்கு போகுது. அவ்வளோதான். Q3 வந்து Q3க்கே போகுது, அப்புறம் Q0க்கு போகுது, இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போகுது. இப்படி வச்சுப்போம். ஓகேங்களா. சரி, Q3 வந்து Q3க்கு போய்ட்டு என்ன பண்ணுது, ஏவாவே விட்டுட்டு லெஃப்ட் பக்கமாக மூவ் பண்ணுது. ஏவை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் பக்கம். திரும்ப Q3க்கு தான் போகுது. பியாவே விட்டுட்டு லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. பியை பார்த்துட்டு பி அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. Q3 வந்து Q0க்கு போகுது. போயிட்டு என்ன பண்ணுது, எக்ஸாகவே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஏன்னா இங்கேருந்து Q3லேருந்து Q0க்கு போகுது இல்லையா. நெக்ஸ்ட் திரும்ப Q3லேருந்து Q3க்கு போகுது. அது என்ன பண்ணுது, ஒய்யை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் பக்கமாக மூவ் ஆகுது. ஒய்யை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் பக்கமாக மூவ் ஆகுது. இதெல்லாம் அந்த லூப் மேலேயே எழுதுங்க. திரும்ப Q3க்கே போகுது. இசட்டை அப்படியே விட்டுட்டு, இடம் இல்லை இங்கே எழுதுன பாருங்க கம்மா போட்டு, இசட்டாகவே விட்டுட்டு லெஃப்ட் பக்கமாக மூவ் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ Q4 ஸ்டேட்டுக்கு போகும். Q4 எங்கெல்லாம் போகுது, Q4க்கு போகுது, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. Q4 ஸ்டேட் வந்து Q4க்கே ஒரு செல்ஃப் லூப் போகுது. அப்புறம் இங்கேருந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது, QF. ஃபைனல் ஸ்டேட்டுக்குமே டபுள் ரவுண்ட் போடணும். ஓகேங்களா. சரி, Q4லேருந்து Q4க்கு போகுது. அது என்ன பண்ணுது, ஒய்யை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகுது. திரும்ப Q4க்கே போகுது. இசட்டை அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. Q4 ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது.
என்ன பண்ணுது, blank பார்த்துச்சுன்னா blank அப்படியே விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, ஃபைனல் ஸ்டேட் இவ்வளோ தான். ஓகேங்களா, இதுதான் டயக்ராம். ஸோ இனிஷியல் ஸ்டேட் இது, ஃபைனல் ஸ்டேட் இது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஃபில் பண்ணத இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஐஃபன் சிம்பிள் போட்டுக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலை, இது எதுவுமே டிஃபைன் பண்ணாதனால நம்ம இது ஐஃபன் போட்டுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம டியூரிங் மிஷின் டிசைன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அதை எழுதணும். ஸோ டியூரிங் மிஷின் பேர் எம்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்குள்ளே முதல்ல நம்ம எழுத போகிறது ஸ்டேட்ஸ். என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0லேருந்து QF வரைக்கும் இருக்குது, அதை எடுத்து எழுதணும். அடுத்தது என்னென்ன இன்புட்டு கொடுத்துருக்கோம், ஏவும் பியும் சி தானே கொடுத்துருக்கோம். அது எத்தனை ஏ வந்தாலும் சரி, எத்தனை பி வந்தாலும் சரி, எத்தனை சி வந்தாலும் சரி. ஸோ இது இன்புட் ஏபிசி. டேப்புக்குள்ளே என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருந்தது, நம்ம இந்த காலமில் எழுதணும் இல்லையா, ஏ எழுதணும், பி எழுதணும், சி எழுதணும், அப்புறம் எக்ஸ் யூஸ் பண்ணணும், ஒய் யூஸ் பண்ணணும், இசட் யூஸ் பண்ணணும், பிளாங்க் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே டேப்பு சிம்பிள்ஸ். இந்த டெல்டா வந்து டிரான்சிஷன் டேபிளை குறிக்குது. டிரான்சிஷன் டேபிள் ட்ரா பண்ணோம் இல்லையா அது. இது வந்து இனிஷியல் ஸ்டேட் என்னது, Q0. ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுற சிம்பிள் என்னது டேப்பில், பிளாங்க். ஓகேங்களா. அப்புறம் ஃபைனல் ஸ்டேட் வந்து QF. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைனலாக எழுதிடணும். இப்போ இதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.